இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த காலத்தில் மனுஷன் இந்த உடம்புக்காக உழைக்கிறானே ஒழிய ஆன்மாவுக்காக உழைப்பது மிகவும் குறைஞ்சு போச்சு. இந்த உடம்பு நல்லா இருக்கணும், நாம சொகுசா வாழணும் என்றுதான் மனுஷன் நிறைய என்ன சொல்றது சொத்து சுகங்களை வேற எல்லாத்தையும் சேர்க்கிறானே ஒழிய, ஏசப்ப சொன்ன மாதிரி உங்களுடைய சொத்துக்கு உங்களுடைய செல்வங்களை விண்ணுலகளை சேர்த்து வைங்க விண்ணகத்துல என்று அந்த மோட்ச ராஜ்யத்துல ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைப்போம், கடவுளுக்காக கொஞ்சம் சேர்த்து வைப்போம். அந்த விஷயங்களை ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும், நான் உட்பட. இதற்காகத்தான் இன்றைய வாசகங்கள் இந்த கருத்தை மிகவும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. முதல்ல பாருங்க, சாலமோனின் ஞானநூல்ல அற்புதமான ஒரு வரி, வேற ஒண்ணு வேணும், ஒரே வரி இந்த வாசகத்துல. அழிய போகின்ற இந்த ஊன் உடல் நமது ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துதான். இந்த புத்தக ஆசிரியர் சொல்ற விஷயம் நல்லா ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த உடம்புக்கான காரியங்கள், இந்த உடம்புக்காக நாம் செய்கின்ற அதிகபட்ச செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துது. உடம்பு தான் முக்கியம். இந்த உடம்பு பெருமையா இருக்கணும், இந்த உடம்பு புகழா இருக்கணும், இந்த உடம்பு மகிழ்ச்சி மகிமையா இருக்கணும் சொல்ற மாதிரி ஆன்மாவுக்குரிய காரியங்களை நம்ம எந்த அளவுக்கு போட்டு நசுக்கிறோம் பாருங்க. ஒரு சின்ன ஒரு கதை கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு பெரிய செல்வந்தன். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கடவுள் வராரு. ஏப்பா, நாளைக்கு நான் உங்க வீட்டுல சாப்பிடலாம்னு இருக்கிறேன், எனக்கு ஒரு விருந்து சாப்பாடு கொடுப்பியா அப்படின்னு கடவுள் கேட்கிறாராம். அந்த செல்வந்தருக்கு ஒண்ணுமே புரியலவா, கடவுள் என் வீட்டுக்கு சாப்பிட வராரா சொல்லிட்டு என்ன பண்றான், அடுத்த நாள் அதுக்கப்புறம் தூக்கமே பிடிக்கல. அடுத்த நாள் எழுந்திருக்கிறான், விடிய காத்தால எழுந்திரிச்சு என்ன இருக்குதோ அறுசுவை உணவு அது இது வாங்கி சும்மா பதார்த்தங்கள் அது வச்சு சமைச்சு வச்சு என்ன பண்றான், அப்படியே பரப்பி வச்சுக்கிறான். கடவுள் சாப்பிட போறாரு. ஒரு சொல்லிட்டான், கடவுள் என் வீட்டுக்கு வர போறாரு, கடவுள் என் வீட்டுக்கு வர போறாரு. பெரிய தண்டோரா போட்டான். மக்கள்லாம் பாக்குறாங்க, ஐயோ இந்த செல்வந்தர் வீட்டுக்கு கடவுள் வர போறாரா, எல்லாம் அவளை பயங்கரமான ஏற்பாடுகள். அப்போ ஒரு ஏழை முதியோர் வராரு. ஐயா, சாப்பாடுனா கொஞ்சம் கொடுங்க ஐயா, பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. செல்வந்தருக்கு வந்தது பாருங்க கோபம். அப்படியே போவலியா, சோத்துக்கு வந்துட்டான். சோத்துக்கு கடவுள் வர வெயிட் பண்ணிக்காரனானு வெளியே போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மணியை பார்க்கறான். மணி காலையில் 10-11 மணி ஆகி போச்சு. என்னடா கடவுள் இன்னும் காணாம, நேரம் வேற போயிட்டு இருக்குது. சரி வருவார் வெயிட் பண்ணும். ஒரு மதிய வேலையில ஒரு அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய கைப்பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. ஐயா, புள்ள பசியால் துடிக்குதுயா, ஏதாவது சோர்ந்தா போடுங்கய்யா, ரொம்ப பசி கொடுமை ஏதாச்சும் கொடுங்கய்யா. முதல்ல செஞ்ச அதே காரியம், வெளியே போ, வந்துட்ட சோத்துக்கு, நீ கிளம்பு இல்லையா. ஐயா சரியா மன்னிச்சுங்க ஐயா. பாக்குறான், மதிய வேலை கடந்து போச்சு, மாலை வேலை நெருங்குது. என்னடா கடவுள் ஒன்னும் வரலையே. கடவுள் வாக்கு மாற மாட்டார்ல, அவரு கரெக்டா வந்துடுவாரு. கடவுள் என்ன ஒன்னும் உனக்கு ஒரு புரியல. சரி வெயிட் பண்ணும், எப்படியும் கடவுள் வந்துட மாதிரி சொல்லிருக்காரு, நீங்க சாப்பிட்றேன்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு ஒருவேளை ராத்திரி சாப்பாட்டுக்கு வரலாம் ஒரு வேலை. சரி வெயிட் பண்ணும். மாலை வேலை ஆயிடுச்சு, வெயிட் பண்றான். மாலை வேலையில அந்த பக்கமா வழி போக்கரா போற ஒரு குடும்பம் அது ஏதோ ஒரு பயணம் போறாங்க. போற வழியில ஏதோ பசி மயக்கம் வருது. அங்க பிள்ளைகள்லாம் பசியால் துடிக்கும் போது அந்த குடும்பத்தால் வராங்க. அப்படிங்க, ஐயா நாங்க வெளியூர் பயணம் போறோம் ஐயா,
வழியில் உங்கள் வீடை பார்த்தோம், கொஞ்சம் நல்லா செல்லுதோடு மாதிரி தெரியுது. ஏதாவது இருந்தால் சாப்பிட இருந்தால் கொடுங்க ஐயா, பிள்ளைங்களாம் பசியால் துடிக்குதுய்யா. மதியம் சாப்பிட்டு இந்த சாப்பிட்றா ஆகி போச்சு, ஒன்று நடந்து போகணும், ஏதாவது கொஞ்சம் சோறு இருந்தால் போடுங்கய்யா என்று அந்த வழிபோக்கர் குடும்பம் வந்து நிற்குது. ஏற்கனவே கடவுள் வரல, அந்த கோபம் இவருக்கு கடுப்புல இருக்கு. இங்கே வந்து நிற்கிறாங்க, செஞ்சு வச்ச பதார்த்தம்லாம் சாமிக்கு கடவுளுக்கு வச்சிருக்காரு. வந்துச்சு பாரு இவருக்கு கோபம், தட்டால் புட்டாலும் அடிக்காத கூற கழுத்தை பூச்சி வெளியே தள்ளுறாரு, போ வெளியே. என்னடா பண்றது, மணி பார்க்குறாரு, இருட்டு ஆரம்பிச்சிருச்சு, இரவு நேரம். சரி, இதுக்கு மேலே கடவுள் வர போறாரா? சரி போ, போய் படுப்போ, எல்லாத்தையும் யாரும் போய் படுக்கிறாரு. போயிட்டு கடவுள் திரும்ப கடவுள் வராரு. ஏப்பா, நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்து, எங்க வந்தீங்க ஆண்டவரே, எங்க வந்தீங்க கடவுளே, உங்களுக்காக காத்து கண்ணு தான் பூத்து போச்சு, எங்க வந்தீங்க? 3 முறை நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். 3 முறையா? ஆமா, காலையில வயசான பெரியவரா வந்தது நான் தான். ஐயா சாப்பாடு கடவுள் நான் தான் வந்தேன், நீ என்ன கண்டபடி திட்டி துரத்தி விட்ட. ஐயோ, சரி காலையில் போச்சு, மதியம் வந்தேன் நான் உன் வீட்டுக்கு, ஒரு பெண்மணியை வந்தாலே ஒரு பிள்ளை தூக்கின்னு வந்தேன். சரி ஏதாவது கொடுப்பேன்னு வந்தேன், துரத்தி விட்டுட்டேன். சரி இரவு சாப்பாடாவது கொடுப்பேன், என்ன பண்ண வழிபோக்கிற வேஷத்தில் வந்தேன் நான், ஏதோ நீ கொடுப்பேன்னு வந்தேன். அப்போ எனக்கு கழுத்தை போச்சு வெளியே தள்ளி விட்டேன். நான் எப்படி வீடு ஆண்டவர் சொல்லி வருத்தப்படுறாரு. தான் புரிந்தது, சின்ன சிறியோருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்ல வார்த்தை. சோர்களே, உண்மையாகவே அந்த நபர் தன் ஆன்மாவுக்கு வாழ்ந்ததை வச்சிங்களேன், அந்த ஏழை மக்களுக்கு ஒருபடி சோறு போட்டு அமைச்சிருக்கும். தான் கௌரவம், தன்னுடைய பெருமை பீர்த்திக்கணும் என்று இந்த உடம்புக்காக, இந்த பெருமைக்காக அவன் வாழ்ந்த வாழ்க்கையால கடவுளை 3 முறை தவற விட்டான். முதல் வாசகம் சொல்லி பாருங்க, இன்னைக்கு இந்த உடலுக்கான விஷயங்கள் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. 2ஆம் வாசகம் பாருங்க பாப்போம். பிலமோன் என்கிறவர் கொலோசை நகரத்தில் இருக்குன்னு ஒரு தலைவர், ஒரு தலைமை பொறுப்பு இருந்தவர். அவர்கிட்ட ஒனேசிமுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கூடவே இருந்தவர், அடிமை வச்சிங்களேன் இருந்தவர். என்ன பண்ணாரு, அந்த பிலமோனோட தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போயிட்டு அது பிலமோன் ஒனேசிமு மேல பிலமோனுக்கு அவ்வளோ கோபம். தப்பிச்சு போயிட்டான், கிடைச்சா என்ன பண்றான் பாரு அப்படின்னு. அப்போ பிலமோனுக்கு பவுல் கடிதம் எழுதுறாரு. பிலமோன், ஒரே அதிகாரம் தான் பாருங்க, படிச்சு சின்ன புஸ்தகம் தான் படிச்சு பாருங்க. பிலமோன், ஒனேசிமு அவன்கிட்ட அமுச்சு வைக்கிறேன், தப்பிச்சு வந்துட்டான் தான், இதெல்லாம் அவனை தண்டிக்காத, அவன் அடிமையா பார்க்காத. என்னையா அடிமை உனக்கு, என்னையா உனக்கு அடிமை வாழ்க்கை செய்யணுமா, வேலை செய்யணுமா? அடிமையா அவன் கிடையாது, அவன் சகோதரனா பார்த்துக்க. அவன் உன் உடம்புக்கு அடிமை வேலை செய்யணும், எனக்கு காலமைக்கு ஒன்றும், தண்ணி பிடிச்சி கொடுக்கணும், எனக்கு சோறாக்கி போகணும், குழம்பாக்கி போகணும், இதெல்லாம் உனக்கு அடிமைகளாக உன் உடம்புக்கான சுகத்தை கொடுக்குற நபர்களாக அவனை பார்க்காத. அவன் நீ உன் சகோதரனா பாரு, நன்மை செய்ய, அவனுக்கு நல்லது செய். அதனால அந்த நன்மையை கூட என்ன பண்ண, கட்டாயத்தினால செய்யாதே. நல்லா பற்றி பாருங்க, அற்புதமான சின்ன ஒரு பகுதி தான், ஒரு அதிகாரம் தான். சொல்ல பாருங்க பார்ப்போம். ஒனேசிமுக்கு நல்லது செய்யி, நல்லதை நான் சொன்னேன்னு கட்டாயத்தினால செய்யாதே, மனமும் வந்து செய், மனமும் வந்து செய். அப்படி செய்தால் அதுதான் உன்னுடைய ஆன்மாவை பாதுகாக்கும். எனக்கு கடிதம் எழுதுகிறார். சகோதரர்களே, அந்த கடிதம் நமக்கும் பொருந்தும். நாம் பிறரை கீழான நினைச்சு, கீழே தான், நீ என் காலில் உட்காரு, நான் தான், எனக்கு அடிமை வேலை செய், எனக்கு எடுபடி வேலை செய், என் உடம்புக்கு என் உடம்புக்கு நீ அடிமையா இரு, காய்கறி பிடிச்சி விடு, எனக்கு எல்லாம் பண்ணி விடு, பணிவிடு செய்ய, நீ எனக்கு அடிமை என்று உனக்கான அடிமையாக அவனை வச்சிருக்காது. ஏசப்பா சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். உங்களை நான் நண்பன் சொல்றேன்னு சொல்லுவாரு. நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் வேற அன்பு எதுவுமே கிடையாது. ஏசப்பா சொல்ல வார்த்தை பாருங்க, சொன்னாரு, செஞ்சார். யாரையும் ஏசப்பா ஒருபோதும் அடிமையாக தனக்கு கீழானவர்கள் பாருங்க பாப்போம். நீங்க நண்பன், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார் சிலர்களை. அப்படி பார்க்கணும் நாம. நல்லா கவனிங்க, இந்த எப்படி சொல்றது, இந்த உடம்புக்கான காரியத்தில் நம்ம எவ்வளவு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவ்வளவு விஷயத்தை ஆன்மாவுக்கான காரியத்தை கொடுக்குறோமா? அப்படி என்ன உடம்பு பெருசு? திருப்பாடல பாருங்க, திருப்பாடல பாருங்க, இன்னைக்கு உன் உடம்பு இருக்குது, அது ஒரு வயல்வெளி புல்லு மாதிரி,
அப்படியே ஒரு நாள் ஒரு பூ மாதிரி அப்படி வதங்கி விழுந்துடும். இந்த உடம்புக்கு என்னென்ன அலங்காரம் பண்ற நீ, என்னென்ன பண்ற, சீவி சிங்காரிச்சு அப்படி அது பண்ணி இந்த ட்ரெஸ் பண்ணி, இந்த உடம்பு அழிய போற விஷயம் கிடையாது. இந்த உடம்பு அழிய போற விஷயம். இந்த உடம்பு இன்னைக்கு இருக்க நாளைக்கு செத்து போயிடும். இன்னைக்கு ஆன்மா அப்படி கிடையாது. நீ இறந்த பிறகும் உன்னுடைய ஆத்மா ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கணும். அவர் பதில் சொல்லணும் அந்த ஆன்மாவுக்கு, டேய் நீ விண்ணக வழக்குக்கு தகுதியற்றவன் வெளியே போனா. அப்போ அந்த தீர்ப்புக்கு எதிர்நோக்கி இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது நம்ம நல்லது காரியங்கள் நம்ம செய்ய சகோதரர்களே. இன்றைக்கு நமக்கு வாசகமாக தான் இன்னைக்கு நமக்கு. எனவே இன்னும் சொல்ல நட்சத்திரம் பாருங்க, நீங்க நட்சத்திரம் சொல்ல வார்த்தை பாருங்க, அம்மா முக்கியம் இல்லை, அப்பா முக்கியம் இல்லை, தம்பி தங்கச்சி முக்கியம் இல்லை. அதாவது இயேசுவா முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. அப்படி இந்த உலக காரியங்களை, இந்த உலக நிகழ்வுகளை விட என்ன நீ ஒரு படி மேலே வைன்னு சொல்றாரு. அம்மாவை தூக்கி போன்னு ஆண்டு சொல்லலை, தம்பி தங்கச்சி தூக்கி போன்னு ஆண்டு சொல்லலை, அம்மாவை தூக்கி கடைசி சொல்ல. அப்படி நான் புரிஞ்சிக்கூடாது. உன் அம்மா அப்பா தாய் தந்தை சகோதரன் சகோதரி எல்லாரும் அனைவரும் வரையும் விட என்னை ஒரு படி மேலே வை. அப்படி வைத்தால் உனக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்வார். சகோதரர்களே, இந்த உலக இன்பங்கள், இந்த உடலுக்கான காரியங்கள், இந்த உடலுக்கான பெருமை, அது இது பேர் புகழ் அனைத்தையும் காட்டிலும் நாம் ஆண்டவரை ஒரு படி மேலே வச்சு, எப்பா இந்த எல்லா விஷயங்களை விட நான் உங்களை முன்ன வைக்கிறேன் ஐயா, நீங்க என்ன பாருங்க பார்த்து எங்களுக்கு கொடுங்க என்று இந்த அனைத்து இன்பங்கள், அனைத்து வசதிகள், அனைத்து புகழ் காரியங்கள், அனைத்து உலக எல்லாத்தையும் அவருடைய பாத்திரம் வச்சிரு பார்ப்போம். அதை பல மடங்காக ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பாரு. சகோதரர்களே, இந்த உலக காரியங்களை விட ஆண்டவரே மேல நம்புவோம். அவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.